அனைவருக்கும் வணக்கம். 12 ராசிக்காரர்களுக்கும் மகா தனயோகங்கள் உதயமாகும் பொற்காலங்கள். சந்திரனுக்கு 1, 4, 7, 10 ஆகிய கேந்திரங்களில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது அந்த குரு பகவானுக்கு 3, 6, 8 ராசிகளில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தில் சாமானிய மனிதனையும் சாம்ராஜ்ய அதிபதியாகவோ மகாபிரபுவாக உயர்த்தவல்ல மகாதன யோக முகூர்த்தங்கள் என்கிறது ஜெயமணி சூஸ்திரம். பம்பர் மற்றும் ஜாக்பட் பரிசுகள் விழுதல், திரண்ட சொத்துக்கு ஏகபோக வாரிசுகள் ஆகுதல், பங்கு மார்க்கெட் மூலம் ஏராளமான பணம் சம்பாதித்தல், தொழில்துறையில் அசுர வளர்ச்சி, நிலபேரங்களின் மூலம் பெரும் செல்வம் திரட்டுதல், மாதுர் மற்றும் கலஸ்தர வகை தன ஆதாயங்கள் பேரளவில் கிடைத்தல், பேரற்புதத்தை ஜாதகரின் வாழ்வில் நிகழ செய்யும் அத்தகைய அரிய மகாதன யோக முகூர்த்தங்கள் ராசி வாரியாக இப்பொழுது பார்ப்போம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு வியாழ பகவான் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் வரும் ஐப்பசி, தை, பங்குனி மாதங்களில் வரும் மகம், பூரம், உத்திரம் நட்சத்திர தினங்களில் மேற்கண்ட மகாதன யோகம் சித்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். வியாழ பகவான் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் வரும் சித்திரை, ஆனி, தை மாதங்களில் வரும் மகம், பூரம், உத்திரம் நட்சத்திர தினங்களில் மேற்கண்ட மகாதன யோகம் சித்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். வியாழ பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் வரும் சித்திரை, ஆடி, புரட்டாசி மாதங்களில் வரும் மகம், பூரம், உத்திரம் நட்சத்திர தினங்களில் மேற்கண்ட மகாதன யோகம் சித்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். வியாழ பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் வரும் ஆடி, ஐப்பசி, மார்கழி மாதங்களில் வரும் மகம், பூரம், உத்திரம் நட்சத்திர தினங்களில் மேற்கண்ட மகாதன யோகம் சித்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். கன்னிராசி அன்பர்களுக்கு வியாழ பகவான் கன்னிராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் வரும் சித்திரை, கார்த்திகை, மாசி மாதங்களில் வரும் உத்திரம், ஹஸ்தம், சித்திரை நட்சத்திர தினங்களில் மேற்கண்ட மகாதன யோகம் சித்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். வியாழ பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் வரும் வைகாசி, ஆனி, மாசி மாதங்களில் வரும் உத்திரம், ஹஸ்தம், சித்திரை நட்சத்திர தினங்களில் மேற்கண்ட மகாதன யோகம் சித்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். வியாழ பகவான் மீனராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் வரும் ஆனி, ஐப்பசி மாதங்களில் வரும் உத்திரம், ஹஸ்தம், சித்திரை நட்சத்திர தினங்களில் மேற்கண்ட மகாதன யோகம் சித்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். துளாராசி அன்பர்களுக்கு வியாழ பகவான் துளாராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் வரும் வைகாசி, மார்கழி, பங்குனி மாதங்களில் வரும் சித்திரை, சுவாதி, விசாகம் நட்சத்திர தினங்களில் மேற்கண்ட மகாதன யோகம் சித்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். வியாழ பகவான் மேசராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் வரும் ஆனி, புரட்டாசி, கார்த்திகை மாதங்களில் வரும் சித்திரை, சுவாதி, விசாகம் நட்சத்திர நாட்களில் மேற்கண்ட மகாதன யோகம் சித்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். வியாழ பகவான் கடகத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் வரும் புரட்டாசி, மார்கழி, மாசி மாதங்களில் வரும் சித்திரை, சுவாதி, விசாகம் நட்சத்திர தினங்களில் மேற்கண்ட மகாதன யோகம் சித்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வியாழ பகவான் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் வரும் சித்திரை, ஆனி, தை மாதங்களில் வரும் விசாகம், அனுசம், கேட்டை நட்சத்திர தினங்களில் மேற்கண்ட மகாதன யோகம் சித்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். வியாழ பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் வரும் சித்திரை, ஆனி, புரட்டாசி மாதங்களில் வரும் விசாகம், அனுசம், கேட்டை நட்சத்திர தினங்களில் மேற்கண்ட மகாதன யோகம் சித்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். வியாழ பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் வரும் ஆடி, ஐப்பசி, மார்கழி மாதங்களில் வரும் விசாகம், அனுசம், கேட்டை நட்சத்திர தினங்களில் மேற்கண்ட மகாதன யோகம் சித்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். வியாழ பகவான் சிம்மராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் வரும் ஐப்பசி, தை, பங்குனி மாதங்களில் வரும் விசாகம், அனுசம், கேட்டை நட்சத்திர தினங்களில் மேற்கண்ட மகாதன யோகம் சித்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.